ஜானி, போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இவங்களை பாத்துக்கோ. ஜாக்கிரதை. என்ன நிர்மல், நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க போல் இருக்க? ஆமா சார், எதுக்கும் நான் பார்த்துட்டு வரேன் சார். டிஎஸ்பி மட்டும் உள்ள வரலாம் சார். டோன்ட் வரி. அசோக், என்ன இது? ஏன் இவங்களை இப்படி துப்பாக்கி முனையில் வச்சிருக்கேன்? டிஎஸ்பி சார், ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. எங்க மேல ஒரு தூசு பட்டா கூட இவங்களை எல்லாம் துப்பாக்கி கொண்டு தொலைச்சிடும். அவசரப்பட்டு இவங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்துறாது. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க போலாம். மிஸ்டர் நிர்மல், உள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த விருந்தாளிங்களை அவன் துப்பாக்கி முனையில வச்சிருக்கான். என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட ஜானி அவங்கள சுட்டு கொன்னுடுவான். அசோக், திஸ் இஸ் ரெடிகுலஸ். உள்ள இருக்கவங்க நம்முடைய விருந்தாளிங்க. அவங்களை நாம காப்பாற்ற முடியலனா அது நம்முடைய நாட்டை கௌரவ பிரச்சனை ஆயிடும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க புத்திசாலிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க செய்றீங்க. என் தங்கச்சி ராதாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரீங்க. அப்படி அழைச்சிட்டு வரலன்னா என்ன செய்வேன்? ஓ ஜானே, நோ, உங்க தங்கச்சி அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில இருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அவ இப்ப வந்துருவா. அதே மாதிரி எனக்கும் பலராமுக்கும் வைரங்கள் வேணும். வைரங்களா? அத நாம எப்படி கேக்குறது? உங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேட்கட்டுமா? நானே கேக்குறேன். முதல்ல ராதா வரட்டும். Come on. இன்னொரு விஷயம், பல்ராம், ஷீலா இவங்களை விடுதலை செஞ்சு இங்க அழைச்சிட்டு வரணும் வைரங்களோட. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. Okay, it will be done. That's it. 5 நிமிஷம் டைம் தரேன். 5 minutes. அதுக்குள்ள அவங்க இங்க வந்தாகணும். ஓகே சார், அவங்களை கூட்டிட்டு வர நானே ஏற்பாடு செய்றேன். ஓகே, நீயே போ. பி கேர்ஃபுல் சார், நான் இப்போ வந்துடுறேன். அசோக், என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பல்ராமும் ஷீலாவும் இப்ப வந்துருவாங்க. நீ கேட்ட வைரங்களும் வந்துரும். அவங்க வந்ததும் என்ன செய்ய போறோங்கிறத முடிவு செய்ய. Well done, well done, very well. பல்ராம், ஷீலா ஏன் இன்னும் வரல? அசோக், நானே பசங்கள போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம். வைரத்தை கொடு. நீ பாத்துக்க. யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணா ஷூட் பண்ணிடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த நாட்டை விட்டே போறோம். எந்த நாடு? ஹாங்காங் மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு. எப்படி போக போறோம்னு சொல்லலையே. நமக்கு தனியா ஒரு விமானத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அதுல தப்பிச்சு போயிடுவோம். இது நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? நீ போய் கேளு. இப்ப நாம எதை கேட்டாலும் அவங்க செஞ்சே ஆகணும். அது அவங்க தலைவிதி. இல்ல, இது ஏன் தலைவிதி. சார், அட் லாஸ்ட் நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சுட்டோம்.
அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். 1/2 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்குங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். கிளியர் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. ஜான் छोड़ दो. Nirmal, you can also go. Ashok, you are lucky. With great difficulty, நீ கேட்டபடியே ஒரு தனி விமானம் ஏற்பாடு செஞ்சுட்டேன். Thank you, sir. Thank you. Mind you, ஏர்போர்ட்டுக்கு நாங்க போய் சேர்ற வரைக்கும் உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவு ஏற்படக்கூடாது. I promise. ஏற்படாது. ஏன் அசோக், இப்போது நீ இவங்களை விடுதலை செய்யலாமே? No, sir. நாங்க விமானத்துக்குள்ள பத்திரமா போய் சேர்ந்த பிறகுதான் இவங்களை எங்க பிடியிலிருந்து விடுவோம். Am I right? It's all right. அப்படியே செய். பல்ராம், ஜானி, துப்பாக்கி எடுத்துக்கங்க. நம்ம புறப்படலாம். ஏர்போர்ட் செக்யூரிட்டி? எஸ் சார். யார் பேசுறது? இன்ஸ்பெக்டர் கவுடா ஸ்பீக்கிங் சார். தனி விமானத்துல போறதுக்காக 2 அம்பாசிடர் கார் ஒரு ஜீப் வந்துகிட்டு இருக்கு. அவங்களை அலோ பண்ணு. எஸ் சார். ஆர்டர் சார். பல்ராம், நீங்க இங்க இருங்க. நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வெளிநாட்டு விருந்தாளிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இன்ஸ்பெக்டர், ஆல் கான்ஸ்டபிள்ஸ் அவுட். அவுட் ஐ சே. கான்स्टेबल्स जगह छोड़ दो. बलराम, जॉनी, இவங்கெல்லாம் விட்டுலாமே. அவசரப்படாதீங்க. முதல்ல ஃளைட்ல போலீஸ் இருக்காங்களா நான் செக் பண்ணிட்டு வரேன். அசோக், நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். நல்லா பாத்துட்டேன். இந்த விமானத்தை ஓட்டுறவரை தவிர வேற யாருமே இல்ல. ரைட். இப்ப உங்களை விட்டுறலாம். ஷீலா, பைலட் கிட்ட விமானத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. கேப்டன், விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷீலா? இடியட். நான் ஷீலா இல்லடா, டிஸ்கோ டான்ஸ் பிரியா. பல்ராமையும் ஷீலாவையும் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேனே, அது ஏன் இப்ப புரியுதா? இதுக்குதான். ஒண்ணு மட்டும் புரியுது. crime doesn't pay. Don't worry, Ashok.
அவ ஏமே ஏன் தங்கச்சி. நிர்மல், உன்னை நான் மறக்க மாட்டேன். Constables, take them. Take them. Congratulations, Nirmal. You have done a good job. Thank you, sir. Miss Priya, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.